அதான் ஃபோர்ட் எங்கே பேர் எப்பயுமே போக முடியாது, உள்ள கதண்டு பயங்கரமாக இருக்கும், அடிச்சிச்சுன்னா அவ்வளோதான் உயிர் போயிடும். வந்து இது ஏதோ குகை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால இதுக்குள்ளே போய் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு. நாங்கள் இங்கே சந்தித்த 2 ஃப்ரெண்ட்ஸு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா, ஆக்சுவலி பெரம்பலூர் கிட்ட ஒரு ஃபோர்ட் இருக்குது. ஜஸ்ட் நாங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் போயிட்டு வந்தார், அது பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் ஏதாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஏதாச்சும் இடம் இருந்தால் காமிக்கிறோம். டைம் கரெக்டாக 3 மணி ஆகுது. இங்கே வந்து ஒரு 65 or 70 கிலோமீட்டர் நினைக்கிறேன். பெரம்பலூர் தாண்டிட்டோம். பெரம்பலூர் தாண்டி ஏதோ ஒரு எழும்பூர்னு ஒரு இடத்துல நிற்கும். ஸோ நம்ம போக வேண்டிய இடம் வந்து ரஞ்சான்குடி ஃபோர்ட்டு. ஸோ 12 minutes க்ளோசஸ் சூனா. ஓ மை காட். ஸோ இங்கேருந்து 12 kilometers தான். சீக்கிரம் வந்துட்டா போயிடலாம். என்ன இது க்ளோசஸ் சூன் வேறு போட்டிருக்காங்க. ஸோ சீக்கிரம் நினைக்கிறேன் ஒதுங்கிட்டான். எங்கடா அதான் ஃபோர்ட் எங்கே பேர்? கைஸ் வந்துட்டோம் கைஸ், கிட்ட ஃபோர்ட் கிட்டே வந்துட்டோம். கரெக்டாக அங்கே தெரியுது பாருங்கள் ஃபோர்ட்டு. ஸோ மேப் போடுறேன்றான் அவன் பையன். ஆஃப் ரோடு பண்ணிருக்கானா? அடாப்பா, இவ்வளோ பெரிய ஹைவேஸ் வச்சுக்கிட்டு. ரஞ்சான்குடி இது ஒரு ஊர் ஆக்சுவலாக. இங்கே ஃபோர்ட் இருந்திருக்கு. என்ன வழியே தெரில, ஃபோர்ட்டு தாண்டிட்டோம். ஸோ இது ஆக்சுவலாக பக்கா வில்லேஜாக இருக்குது. இன்னும் ஹைவேஸ் வந்து லெஃப்ட் வந்தால் வருது இந்த ஊர். லெஃப்ட்டில் இன்னும் ஆக்சுவலாக ஃபோர்ட் தாண்டிட்டோம். நாங்கள் என்ன நினச்சோம், இம்ப்ரெஷன் அந்த வழியாக வாசல் நினச்சேன். பட் அது இல்லை போல். இதுதான் என்ட்ரன்ஸ் போல். இந்த சைடு தான் என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன். பிளேஸ்க்கு கரெக்டாக இப்போ 4:30 மணி ஆதான். 4:45 ஆகுது. 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுங்க, 10 நிமிஷத்தில் பார்த்துருவாங்கன்னு இருக்காங்க. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு காமிக்கிறோம். ஆக்சுவலாக இது முகல் எம்பையர் அந்த பீரியட் 17th century கட்டுன்னு நினைக்கிறேன். பட் வேறு லெவலில் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்மிங் லேண்ட் தான் சுற்றி தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஆர்கிடெக்சர்லாம் பார்த்தாலே தெரியுது பாருங்களேன். முகல் அந்த ஏரியா, அந்த முகலோட பீரியடில் கட்டின மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அது ஜெயில் மாதிரி நினைக்கிறேன், அடைச்சி வைக்கிற ஏரியான்னு நினைக்கிறேன் அது ஜெயிலு. அதுக்கப்புறம் அங்கே கீழே ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது. இந்த கீழே திரும்ப இப்போ போவோம். நான் மேலே போயிட்டு அப்புறமா போவோம், அப்போ காட்டுறேன். சுற்றி வில்லேஜ் தான். ஹைவேஸ் இங்கேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 5 kilometers வந்து லெஃப்ட் எடுத்து வந்தால் வந்து இந்த ஃபோர்ட்டு. ஹைவேஸில் பார்த்ததே உங்களுக்கு தெரியும். ஓஹோ, இதுதான் ஸ்விம்மிங் பூல் போல். நாங்கள் தப்பாக நினச்சிட்டோம். அங்கே பாருங்கள், ஆர்கிடெக்சர் பாருங்களேன். அந்த காலத்தில் எப்படி கட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக 17th century கட்டினது, முகல் பீரியடில் கட்டுறது. அந்த காலத்தில் இந்த முகல் ராஜாக்கள்லாம் இந்த ஃபோர்ட்டில் தான் இருந்தாங்களாம். இங்கே இருந்துட்டு வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு ரூம் மாதிரி, அங்கே ஒரு ஜெயில் மாதிரி பார்த்துருக்கோம். கரெக்டாக தெரில ஆக்சுவலாக. உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இடம் வந்து ஒரு ஜெயில் மாதிரி எங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படி தெரியுது. இப்போ நாங்கள் கொஞ்சம் தூரம் ஏறி வந்ததுக்கப்புறம் இங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குது.
ஹைட்லேயே ஸ்விம்மிங் பூல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பட் ரொம்ப அழுக்காக இருக்குது. ஏன் இப்போ மெயின்டைன் பண்ணல என்னன்னு தெரில. பிளாஸ்டிக்லாம் போட்டிருக்காங்க கைஸ். எங்கே வந்தாலும் இந்த பிளாஸ்டிக் தான். பார்த்தா தெரியும் ஹைவேஸ் அதுதான். அங்கேருந்து கட்டெடுத்து வந்திருக்கோம். அதெல்லாம் கிராம வீடு. இதுதான் நாங்கள் வந்து மேலே ஏறி பார்த்தா அந்த பாண்டு ஒன்று இருக்குது, சின்னதாக ஸ்விம்மிங் பூல் மாதிரி. இதுதான் ஜெயிலாம். அடிச்சா எஃபெக்டிவாக இல்லை. எப்படி நைட்லாம் நைட் டைமில் எப்படி இருப்பாங்க? நைட் நேரத்தில் இங்கே டவுனில் ரொம்ப கொடூரமான தண்டனையாக இருக்கும். நைட்டு கூட இருந்திருக்காதுல்ல நைட்லாம். இல்லை விளக்கு கேமரா இருக்குது. அதே சொல்லுங்கள் உங்களுக்கு. ஹாய், என் பேர் மதுபாலன். என் பேர் காசிநாதன். இது எங்கள் ஏரியா தான் சைடு தான். நாங்கள் அடிக்கடி வந்து போகிற இடம் தான். இது பேர் தான் ரஞ்சன் குடிக்கோட்டை. இது வந்து ஆங்கிலேயர் கட்டினது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அதுக்கு முன்னாடி வந்து பிரிட்டிஷ் கட்டின எனக்கு தெரியாது. பக்கத்துல முகல். இது வந்து அப்புறமேட்டு தான் இது நாவாக் மன்னன் அப்படின்றவர் வந்து இதை ஆட்சி புரிஞ்சாரு. அதுக்கப்புறம் தான் இந்த ஊர் சைட்லாம் இது நாவாக்னே கூப்பிட ஆரம்பிச்சாங்க. எங்கள் ஊருக்கு அதுக்கு இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்ரு. அங்கே வந்து நவாக்குளம் அப்படின்னா இந்த மன்னர் வந்து அங்கே தான் வந்து குதிரைக்கு தண்ணி காட்டு வரோம். அதனால் அந்த குளத்துக்கு பேர் நவாக்குளம், அந்த மன்னரோட பேர் வச்சுருக்காங்க. அவர் கட்டின பள்ளிவாசல் தான் அங்கே ஒன்று இருக்குது. அப்புறம் கீழே ஒன்று. ஸோ மேலே போய் பார்க்கலாம். அங்கே அங்கே ஒன்று நல்லா இருக்கு. ஆக்சுவலாக இந்த டைமில் வந்தது ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்குது. ஒரு 5 மணிக்கு வந்ததுனால வெயிலும் இல்லை, இருட்டும் இல்லை. அதனால இயற்கை வாவ் வாப்பா வியூவை மட்டும் பாருங்க கைஸ். இத்தனமாக இருக்குல்ல. ஃபுல்லாக லேண்டு தான், ஃபாரின் லேண்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. அடியில் போகணும். போட்டாங்க. எங்கெங்கேயா இருக்கு? இங்கே ஒரு குகை இருக்கு. அப்படியே கேமரா உள்ள நீட்டி காட்டுங்க. இங்கேருந்து கீழே போனால் ஏதோ போகும் போல குகைக்கு. பூட்டி இருக்கணும். குகைக்குள்ள குகையா? பூட்டி இருக்கியா? இந்த இதுல அண்ணா உள்ள விட்டு தலை விட்டு கேமரா உள்ள விட்டு. ஸோ தெரியுதான்னு தெரில. அந்த சைடு ஏதோ வியூ போகுது. அது கேமராவில் தெரிஞ்சா உண்டு, எங்களுக்கு தெரில. சூப்பராக இருக்குது ஃபோர்ட்டு. இது அக்வாடா ஃபோர்ட் கோவாவில் போன மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இந்த கோவா மாதிரிலாம் இருந்ததுன்னா இந்த கல்லாம் கொஞ்சம் கதுண்டுன்னு ஒரு இது இருக்கும். அது மேலே பட்டுச்சுனாவே நம்ம செத்துருவோம். எதில்? இது குகை உள்ள, இது உள்ளே போகிறது. ஓஹோ. அது மேலே பட்டுச்சுனாவே அப்படியே அரிச்சிட்டே இருக்கும். சாவடிக்கும். எங்கே இருக்கும்? கதுண்டுன்னு ஒரு இது கருப்பாக ஒரு வண்டு இருக்கும். இவ்வளோ பெருசு. ஆமாப்பா. அது மேலே டச் ஆச்சுனாவே செத்துருவோம் நம்ம. இது ஆக்சுவலாக அந்த காலத்தில் வந்து அந்த நவாப் ஆளுங்க இங்கே இருந்திருக்காங்க. நவாக் இல்லைண்ணா, ரஞ்சன் தான் கட்டினது. ரஞ்சன் குடிக்கோட்டை இது பேரு, ஊர் பேரு. ஓகே ஓகே ஓகே. இது ரஞ்சன் கட்டினாரு. ஆனால் இவர் ஆங்கிலேயர் வந்தாங்களே, அப்போ வந்து நவாக் ஆட்சி செஞ்சாரு. இங்க இருந்து ஆட்சி செஞ்சிருக்காரு. எல்லாமே ரூம்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்து. அதெல்லாம் தான் ரூம்னு நினைக்கிறேன். அந்த ஒரு இடம்லாம் பார்த்தோம்ல. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது இந்த கீழே இந்த இடத்துல தண்ணி நிற்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து சுற்றி வர இந்த மரம் இருக்கிற எல்லா பக்கமுமே வந்து தண்ணி இருக்கும். அதில் வந்து இந்த முதலை இதெல்லாம் விட்டுருப்பாங்க சேஃப்டிக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
ஓ அண்ணா இதுதான் கோகையோட சென்டர் பாயிண்ட். ஓ மத்திய பிரதேசம். இத்தனை பேரை ஜெயிலில் போட்டிருப்பானுங்க பார்த்துக்கோ. அப்பா கொடுமையான தண்டனைங்க. உள்ள ஃபுல்லாக தண்ணி தான் இருக்கும். கொஞ்சம் தூரம் போயிட்டீங்கன்னா உங்களால் மூச்சு தம் பண்ண முடியாது, மூச்சு விடவும் முடியாது. காத்தும் சுத்தமாக அடைச்சிடும். தண்ணி நீங்கள் போக ஆளுக்கு மேலே தண்ணி. அப்படி எப்படின்னா அந்த காலத்தில் கூட போயிருக்காங்க. அந்த காலத்தில் போனால் அந்த காலத்தில் தண்ணி அது தண்ணி வந்து இப்போ ஜென்ரலாக இப்போ மழை பெய்ஞ்ச தண்ணிலாம் உள்ள போயிடுச்சு. எல்லா ரீசன்லையுமே எப்பயுமே போக முடியாது. உள்ள கதண்டு பயங்கரமாக இருக்கும். அடிச்சிச்சுன்னா அவ்வளோதான், உயிர் போயிடும். ஸோ இந்த தர்கா கீழே ஒரு குகை இருக்குது ஆக்சுவலாக, அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். பயங்கரமான ஒவ்வொரு இருக்குது. பாம்பு கூட இருக்க வாய்ப்பு இருக்குங்க. பல்லி வேற லெவல். அப்பா எப்படி இருக்கு பாருங்க குகை. போதா இன்னும் குகை? போகுது தம்பி பார்த்து பாம்பு இங்கே இருக்கிற பார்த்து. அவர் ஃபுல்லாக வீட்டை கவர் பண்ணிட்டு தான் வருவாங்க. பேபி இங்கே யாருமே போனது லேட் இருக்கு, நீ மட்டும் தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிற. இது செம அட்வென்ச்சராக இருக்கு. வாவ் போயிட்டே தான் இருக்கும். இப்போ வந்து இது ஏதோ குகை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதனால இதுக்குள்ளே போய் அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு. ஓ சரி. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மேலேருந்து வந்து ஒரு குளம் மாதிரி பார்த்துருப்போம், அந்த இடம் தான் இது. ஸ்விம்மிங் பூலுன்னு வந்து சொல்லிக்கிறாங்க, ஆனால் என்னன்னு தெரில. இந்த அவர் வந்து அங்கே ஏதோ குகை இருக்குது பார்க்குறேன் அப்படின்னு போயிருக்காரு. தம்பி அது கொஞ்சம் ஆழமாக இருக்குது, பார்த்து போ. என்ன இருக்கு அண்ணா? அண்ணா நீங்கள் இது மேலே ஏறி அப்படியே போங்க. சரி நானும் மேலே ஏறிடலான்னு இருக்கேன், ஏன்னா கேமரா ஸ்க்ராட்ச் ஆயிருமோன்னு பயமாக இருக்குது. இருக்கா சுரங்க பாதை? அங்கே என்ன தெரியுது அப்படியே சொல்லு. பச்சை பச்சை புல்லு தான் தெரியுது, வேற ஒன்றும் தெரியல. இல்லை நான் இங்கே இருந்திருக்க போகிறேன். அதான் குகை இருந்திருக்கும் ஒரு காலத்தில். ராமா அப்படியே குதிச்சிரு. இந்த இடம் பார்த்தாலே வந்து கொஞ்சம் அப்படியே அமைதியாக ஒரு இடத்துக்குள்ளே இருக்கணுன்ற இந்த ஃபீல் இருக்குது. இப்படிதான் இருந்துச்சு கீழே போயிட்டு வந்தது. பயங்கரமான இன்னும் மூச்சு வாங்கிட்டு நேரமான ஒரு குகை. நீ எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு தெரியல அந்த குகை. ஆமாம் கதிண்டுன்னு சொல்கிறாங்க. அந்த வண்டு எப்படின்னா நம்ம மேலே பட்டுச்சு இல்லை கடிச்சிச்சுனாலே ஆளை உயிரே போகிற அளவுக்கு வந்து மோசமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. தூங்கானை மரம் இந்துக்கள் மன்னர் கட்டினார். ஓகே, அவர் கட்டினதுக்கு அடையாளமாக அந்த கல்லுலேயே பார்த்தீங்கன்னா பிள்ளையார் செல்லம் இருக்கும், மற்றபடி ஆஞ்சநேயர் செல்லெல்லாம் இருக்கும். ஓகே சைடு மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா முருகன்லாம் இருக்கும். அதுக்கு இடையில வந்தவர் தான் ஆற்காடு நவாப். அவர் பேரில் தான் அந்த பள்ளிவாசல், இங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்கு பாருங்க, அதெல்லாம் கட்டினது. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா தண்டனை கிணறு இருக்கும். இந்த மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வரல நீச்சல் குளம் இருக்கும். இந்தாண்ட வந்து வெடிபொருள் கிடங்கு, அந்தாண்ட வந்து இப்போ தற்காப்பு வழி எல்லாமே இருக்குது. மேலே உங்களுக்கு அந்த பால்டாஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அப்போ வந்து பீரங்கில் பார்த்தீங்கன்னா கல் வச்சு தான் பயன்படுத்தியிருக்காங்க. அது வந்து தண்டனை கிணறு அந்த பள்ளிவாசல் பின்னாடி போகுது. அந்த பின்னாடி பெருசாக இருக்கு, மேலே வயலில் இருந்த டாப் நினச்சேன். ஆமாம், அங்கேருந்து தள்ளி விடுற மாதிரி எல்லாம் இருக்கு. தண்ணி இருக்கும், தூக்கி வந்து உள்ளே போகும். அதுக்குள்ளே இறங்குனீங்களா? பாம்புலாம் பெரிய பெரிய கை மொத்தம் அளவுக்கு பாம்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா நானும் இந்த கேட்டுட்டு தனியாக போக மாட்டேன். இது போட்டு ஆடு மேய சுத்தம் பண்ணுறதுக்காக உள்ளே வந்து விட்டுருக்கோம். இருக்க நிறையா எப்போ மறுபடியும் திறக்கிற மாதிரினா அது எப்போ ஜனவரியில் வருதா இல்லை டிசம்பரில் வருதான்னு தெரியல. ஆக்சுவலாக இந்த ஃபோர்ட் வந்து ஹிந்துக்களால் கட்டினது தான். அதுக்கப்புறம் வந்து முகலாயர்ஸ் வந்து ஆட்சி பண்ணுறதுனால அந்த காலத்தில் வந்து இந்த தர்காலாம் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் இருந்திருக்கு. அந்த ஒரு இடத்துல நாங்கள் காமிச்சிருப்போம். ஆக்சுவலாக வந்து அது குகை இல்லை, ஆக்சுவலாக
இங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டாங்களா அந்த குகை இல்லை, ஆக்சுவலாக அது என்னன்னா இந்த முதலைகள் தண்டிக்கிற இடமா அது வந்து. அது எப்படின்னா வந்து யாராவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல தள்ளி விட்டு அந்த முதலை இதெல்லாம் அதெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஆற்றுல தள்ளி விடுற மாதிரி ஒரு தண்டிக்கிற இடம் போல். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஜெயில் ஒன்று பார்த்துருப்பீங்க. ஜெயில் வந்து அந்த சின்னதாக ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே இருக்க மாதிரி. ஸோ அந்த மாதிரி இடம் தான் அது. ஸோ ஆக்சுவலாக இது ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான ஒரு இடம் தான். ஆக்சுவலாக திருச்சி பக்கம் இருந்திருக்கோம் நாங்களே. எங்கள் பெரம்பலூர்லேருந்து என்ன ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தான், எங்கள் 50 to 60 கிலோமீட்டர் தான். எங்களுக்கே இந்த இடம் தெரியல. ஆக்சுவலாக பெரம்பலூர் இருக்கிறவங்க கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இருக்குது. பட் திருச்சி பக்கத்தில் இவ்வளோ ஒரு அழகான இருக்கிற இடம் வந்து தெரியப்படலாம் ஒரு வருத்தமாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து நல்லா வந்து என்னன்னா நல்ல மக்களுக்கு நல்லா சேரணும்னா எங்களோட விருப்பம். ஆக்சுவலாக நல்லா டூரிஸ்ட் ஸ்பாட் கண்டிப்பாக நான் வந்து பார்க்கலாம். பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. நல்லா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க போல். பராமரிப்புலாம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, பார்த்தாலே தெரியுது. போஸ்ட் லாக்டவுன் சீக்கிரமாக அந்த ஜனவரிக்கு மேலே வந்து நல்லா வரும், நல்லா ஒரு டெவலப் பண்ணிடுவாங்க. நல்லா ஒரு விசிட்டர்ஸ்க்கு நல்லா பார்க்குற மாதிரி இந்த புக்கு ஹிஸ்ட்ரி புக்கு எல்லாம் தருவாங்கன்னு சொன்னாங்க. ஹாய் சலோ லஃப் இந்த சேனல் பேர் ஃபுல்லி டிராவல்ஸ். இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இவர் ஓவரா பேசுறதுன்னு தெரிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சிச்சு.